குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல இருக்குப்பா. ஆக்சுவலாக ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நீட்டுக்கு ஜேஇக்கு ரெடியூஸ்டு போர்ஷன் இல்லையா? பட் ஆனால் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை தான் ஃபிசிக்ஸில் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் படிக்கிறீங்க. அதனால ரெண்டும் வேற வேற கிடையாது. ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் படிக்கணும்னா கூட இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஏஎஸ் லெவல் 9701 பேஸ் கொஸ்டின். அது இது ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணி தரேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இது தேவைப்படுது. நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்கப்பா. சரி, ஓகே. இப்போ நான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, a solution contains 0.25 gram of sulfur dioxide in 1 decimeter cube of water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 decimeter cube of water அப்படிங்கிறது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல படிக்கிறது எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டை பற்றி தான். 1 decimeter cube of waterன்னு சொன்ன உடனே இது வந்து லிக்யூடு, இது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா நம்ம போட்டிருக்கிற நம்ம வந்து யூஸ் பண்ற எல்லா ஃபார்முலாவும் என்ன அப்படின்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி, தட் இஸ் ஐடியல் கேஸ் தான். ரியல் கேஸ்க்கு கூட நம்ம ஃபார்முலா ஒபே ஆகாது. அப்படி இருக்கிறதுல இது லிக்யூட் இல்லையா? லிக்யூடுக்குள்ள இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, அப்ப எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 டெசிமீட்டர் கியூபுக்குள்ள 0.25 கிராம் சல்ஃபர் டை ஆக்சைடை கரைக்கணுமா? அப்படி 0.25 கிராம் சல்ஃபர் டை ஆக்சைடை கரைக்கணும்னா எவ்வளவு வால்யூம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எடுத்து நான் அந்த சொல்யூஷனுக்குள்ள இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அதாவது அந்த சொல்யூஷனுக்குள்ள எவ்வளவு உள்ள அனுப்பணும், இந்த எவ்வளவு வால்யூம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு உள்ள அனுப்பணும். அப்படி அனுப்புனா எனக்கு வந்து 1 டெசிமீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர்ல 0.25 கிராம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 0.25 கிராம் சல்ஃபர் டை ஆக்சைடு தான் லிக்யூடுக்குள்ள இருக்கணும். பட் நான் எவ்வளவு வால்யூம் அனுப்பணும்னு எனக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கேஸுக்கு? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. எனக்கு 0.25 கிராம் வேணும் அப்படின்னா நான் எவ்வளவு வால்யூம் அனுப்பணும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலால வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்டா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆர் கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். எதுனாலும் ஒன்று தாண்டா. நான் ஆக்சுவலாக ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களுக்கு மாலிகுலர் வெயிட்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இங்கே வந்து ஏஎஸ் லெவலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் அதை வந்து மோலார் மாஸ்ன்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால நான் அதை கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சரி, இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிற கிவன் மாஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சல்ஃபர் டை ஆக்சைடோட மாலிகுலர் வெயிட் என்ன இருக்கும்? SO2, தட் இஸ் மோலார் மாஸ். என்னப்பா? சல்ஃபருக்கு வந்து 32, ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜனுக்கு 32 அப்படிங்கிறதுல சல்ஃபர் டை ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ் என்ன அப்படின்னா 64. அப்போ கேபிட்டல் எம் கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு 64. ஸ்மால் எம் அவங்க கொடுத்துருக்காங்கப்பா. இவ்வளோ கிராம் அவங்க உள்ள எடுக்கணுமா? சல்ஃபர் டை ஆக்சைடு உள்ள எடுக்கணும். அப்போ நம்ம அவங்க எடுக்க வேண்டிய கிராமை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு பதிலாக கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அதுதான் 0.25 டிவைடட் பை 64 இன்ட்டு ஆர். ஆர் என்னது? 8.3. ஏன் 8.3ல போடுறேன், லிட்டர் அட்மாஸ்பியர்ல போடாம? இங்க இருக்கிற எல்லாமே பாருங்க, இது பாஸ்கல் யூனிட். அதுக்கப்புறம் நான் இங்க யூஸ் பண்ண போறது கெல்வின் டெம்பரேச்சர் தான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு வரப்போற வால்யூம் வந்து மீட்டர்ல வரும். ஸோ நான் இங்கே லிட்டர் அட்மாஸ்பியரே யூஸ் பண்ணல. ஒருவேளை நான் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணியிருந்தேன் ப்ரெஷர்னா நான் லிட்டர் அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஏஎஸ் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லிட்டர் அட்மாஸ்பியர் மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. அவங்க வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பாஸ்கல் தான். நம்ம தான் லிட்டர் அட்மாஸ்பியரில் நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் மேக்ஸிமம் அட்மாஸ்பியர் பேஸ்டு, பட் அங்கே வந்து பாஸ்கல் பேஸ்டு தான், எஸ்ஐ யூனிட் பேஸ்டு தான். ஸோ 8.3 வந்து நான் ஜூலில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆருக்கு வந்து 2 வேல்யூ இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 8.314 ஜூலில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆர், அதே ஜூல் பர் மோல் பர் கெல்வின், மோல் -1 கெல்வின் -1, ரைட்? அதே இது ஆர் 0.082 அப்படின்னு போடலாம். எப்போ? லிட்டர் அட்மாஸ்பியர்ல. அதாவது இது ஜூல்னு போட்டிங்கன்னா ப்ரெஷர் வந்து பாஸ்கல்ல இருக்கணும். இது லிட்டர் அட்மாஸ்பியர்ல இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற டேட்டால இது பாஸ்கல்ல இருக்கிறதுனால நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆரை வந்து 8.314 எடுத்துக்கிறேன். இன்ட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்னன்னா 50 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்கப்பா. டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ்னா நம்ம டிகிரி செல்சியஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, கன்ஃபார்மா இதை மாத்திரணும். 50 பிளஸ் 273 அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 323 வந்துடும். சரியா? ஸோ 323 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்னன்னா எவ்வளவு வால்யூம் ஆஃப் கேஸை நான் உள்ள அனுப்பணும், 0.25 கிராம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடை நான் இந்த தண்ணிக்குள்ள முக்குறதுக்கு எவ்வளவு வால்யூம் ஆஃப் கேஸை நான் உள்ள அனுப்பணும், இதுதான் கொஸ்டின். அப்போ நான் என்ன பண்ண போறேன், ப்ரெஷரை இந்த பக்கம் எடுத்துட்டு வால்யூம் தானே கேட்டிருக்காங்க. அப்போனா இது எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். 0.25 இன்ட்டு 8.314 இன்ட்டு 323 டிவைடட் பை 64. அந்த ப்ரெஷர் அப்படியே இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா டினாமினேட்டர்ல வரும், டிவைடட் பை பின்னு வருமா? இப்போ நான் டிவைடட் பை பி என்ன பண்ணணும்?
டிவைடட் பை பிக்கு பதிலாக ப்ரெஷர் அவங்க கொடுத்துருக்காங்கடா. என்ன ப்ரெஷர் அப்படின்னா 1 into 10 to the power 5 Pascal. 314 into 323 divided by 64 into 10 to the power 5 Pascal. இது மேலே போச்சுன்னா 10 to the power minus 5 ஆகும். ஓவராலாக நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10.5 into 10 to the power 5. சரி, இப்போ வால்யூமோட யூனிட், நான் கண்டுபிடிச்ச வால்யூமோட யூனிட் கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட்ல தான்ப்பா இருக்கும். அது எதுலன்னா மீட்டர் கியூப்ல தான் இருக்கும். ஆனால் அவங்க சாய்ஸ்ல சென்டிமீட்டர் கியூப்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூபா மாற்றணும்னா உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power, திஸ் இஸ் -5. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power -2 சென்டிமீட்டர். சரிதானே? அப்போ நான் 1 மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதுறேன்னா 10 to the power -6, சாரி இட்ஸ் நாட் மைனஸ், மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறீங்கன்னா பெருசுல இருந்து சின்னதா மாத்துறீங்க அப்படின்னா 10 to the power 6 மீட்டர் சென்டிமீட்டர் கியூப், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூபை மாத்தினா 10 to the power 5 into 10 to the power -6, இந்த மீட்டர் கியூபை 10 to the power 6 சென்டிமீட்டர் கியூபா மாத்திக்கிறேன். அப்படி பண்ணேன்னா எனக்கு 105 சென்டிமீட்டர் கியூப் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இவ்வளோ வால்யூம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடை எடுத்து நீங்க இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா, அதாவது 1 டெசிமீட்டர் கியூப் வாட்டருக்குள்ள பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.25 கிராம் சல்ஃபர் அந்த சொல்யூஷனுக்குள்ள இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனை கொஞ்சம் சிறுசாக்கி காட்டுறேன், திருப்பி பார்த்துக்கோங்கடா. இதுல ஒன்றும் பெருசா விஷயம் கிடையாதுடா, ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். நீங்க எதை வந்து குழப்பிக்குவீங்கன்னு நான் சொல்லட்டுமா? அந்த 1 டெசிமீட்டர் கியூப் இருக்குல்ல, இதுதான் வால்யூம் நினைச்சுக்கிடுவீங்க. இது லிக்யூடு. இந்த லிக்யூடோட வால்யூம் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் படிக்கும்போது அதிகமா இந்த தப்பை பண்ணியிருக்கேன். வால்யூம் வந்து நான் ஏன்னா நம்ம வந்து அவகேட்ரோஸ் லா இது எல்லாத்தையுமே எதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா கேஸுக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த 22.4 லிட்டர் எல்லாமே. ஏன்னா வால்யூம், கேஸோட வால்யூமை நம்ம லிட்டர்ல தான் பேசுவோம். லிக்யூடோட வால்யூமே நம்ம லிட்டர்ல தான் பேசி பழக்கப்பட்டதுனால நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மிஸ்டேக் உங்களுக்கு வரலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம கேஸுக்கு பண்ண எந்த லாவும், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்லையும் சரி அவகேட்ரோ லாவும் சரி, தட் இஸ் 22.4 லிட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லா இது எல்லாமே லிக்யூடுக்கு வராது. இந்த லிக்யூடுக்குள்ள இவ்வளவு கிராம் சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கணும்னா அந்த கேஸை நான் எவ்வளவு வால்யூம் எடுத்து உள்ள அனுப்பணும். ஒரு சிலிண்டர் யோசிச்சுக்கோங்க, நம்ம என்ன எவ்வளவு எடுத்துருந்துருக்கோம்னா ஆக்சுவலா 105 சென்டிமீட்டர் கியூப் இருக்கிற மாதிரி, ஆல்மோஸ்ட் ஒரு 105 சென்டிமீட்டர்னா ஒரு மினி சிலிண்டர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அவ்வளவு பெருசா எடுத்து அதுக்குள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபுல்லா அடைச்சிட்டு அதை நீங்க தண்ணிக்குள்ள பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணா 0.25 கிராம் சல்ஃபர் டை ஆக்சைடு தண்ணிக்குள்ள இருக்கும். அவ்வளவுதான்டா. தேங்க்யூ.